So hi everyone, welcome back to my channel. So அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை என்ன சொல்லிக்கிறேன். சின்ன வயசுல Hi everyone, welcome to Madras Boys. சனா சோசோன்னு நடிச்ச லீடர் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் பேர் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட், செகண்ட் படத்தோட பேர் வந்து லீடர். எல் வந்து அவருக்கு யாராவது லக்கி வேர்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ தேர்ட் படத்தோட பேர் என்ன வைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இவரை பத்தி விமர்சனம் வைக்கும்போது ஃபர்ஸ்ட் படத்தை நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு, நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. யார் பாயவன் பவர் ஸ்டார் தம்பி போர் ஸ்டார் மாதிரி இருக்கான். இவனுங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்க இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டுது. ஏது இது டான்ஸா? காசு இருந்தா யார் வேணா படம் எடுக்கலாம் அப்படிங்கிற கருத்தை அதெல்லாம் காசு பணம் வந்தா காக்க கூட கலர் ஆயிடும்டா. ஸோ அந்த கமெண்ட்டை நான் வந்து என்னைக்குமே ஏற்றுக்க மாட்டேன். ஸோ காசு தான் நம்ம வேற நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான உலகம். அது வந்து ஒரு விதமான கனவு உலகம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய கனவா இருந்திருக்கு. என்னைக்காவது நம்ம ஃபேஸ் வெள்ளித்தல வந்துடாதா, நம்மளை பார்த்து 4 பேர் கைத்தட்ட மாட்டாங்களா, யாரை ரெகனைஸ் பண்ண மாட்டாங்களா, ஸ்டேஜில் ஏறி ஒரு அவார்ட் வாங்க மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் வந்து பல கோடி பேர்ல நம்மள இருக்கு. ஸோ அதுல வந்து நானும் ஒரு தாழ்மையா சொல்லிக்கிறேன். ஸோ அது நம்ம தனி விஷயம், நம்ம தனியா பேசலாம். ஸோ இந்த படம் டீச்சர் பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் படத்துல அவர் பேர் நிறைய விமர்சனம் வந்தது. அவர் இந்த படத்துல கருத்துல எடுத்திருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேமராக்கு வந்து இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். நான் பாத்தீங்கன்னா சினிமா அப்படிங்கிற ஒரு கனவு உலகம் அப்படின்னு சொன்னால. ஸோ அதுக்கு இதான் ஒரு பெரிய உதாரணம். கேமரா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அது வந்து நம்மள எந்த மாடுலேஷன் காமிச்சா நம்ம நல்லா இருப்போம், எது நல்லா இருக்கும் அப்படின்னு காட்டுறது. அதுக்கப்புறம் ஸ்டண்டுக்கு வந்து ஒரு பெரிய கொரியோகிராஃபர் போடுறது, அதுக்கப்புறம் ரொம்ப இன்டென்ஸான ஃபைட் காட்டுறது, அதுக்கப்புறம் நம்மள வேற வேற லொக்கேஷன்ல சுத்தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஆழமான கதைக்களம், அதெல்லாம் வந்துட்டு மெதுவா நம்ம ஒரு 4 படம் 5 படம் நடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மனசுல இந்த பையன் பரவாயில்லையே அப்படிங்கிற எண்ணத்தை வந்து கண்டிப்பா கொடுக்கும். அந்த லுக் வைஸ் ஃபர்ஸ்ட் படத்துல அந்த லுக்கு தான் நிறைய சொன்னாங்க. ஸோ இந்த லுக்ல அவர் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காரு. ஒரு தாடிலாம் வச்சுட்டு ஒரு வித்தியாசமான லுக் ட்ரை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஃபைட் வந்து ரொம்ப இன்டென்ஸா காட்டுறாரு. அந்த டீசர் பார்த்தீங்கன்னா ஃபேஸும் காட்டுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஹேண்ட் மூவ்மெண்ட், அப்புறம் பாட்டில் உடைய அப்படிலாம் சொல்லி ஒரு இன்டென்ஸான ஃபைட் காட்டிட்டு கடைசியாக தான் அவர் முகம் காட்டிருக்காரு பிளட் சிங்ஸோடலாம். அதுக்கப்புறம் அவரும் ஒரு குட்டி பொண்ணுமா ஒரு வேன்ல உட்காந்துருக்காங்க. பின்னாடி பிளாஸ்ட் நடக்குது. காலேருந்து அந்த ஹெல்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் விக்ரமோட ஃபீல் கொடுத்துச்சு. அவர் திரும்ப அவர் ஃபேஸ் அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்டாட்டிக்கா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி இந்த டீசரை பார்த்தோம்னா என்ன எடுத்து வச்சு அப்படின்னு கண்டிப்பா சொல்ல மாட்டோம். இதுவும் படத்தோட ட்ரெய்லர் வரணும், படம் வரணும், நிறைய இருக்கு. பார்க்கலாம்.